சிதம்பரம் அருகே ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியை மழைநீர் சூழ்ந்திருப்பதால் பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் விடுமுறை அளித்துள்ளார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கண்ணதாசன் வழங்கிட கேட்கலாம். கண்ணதாசன், தற்போது பள்ளி வளாகத்தில் தேங்கி இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றுவதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? என்ன நிலவரம் அங்கு? வணக்கம். சிதம்பரம் அருகே உள்ள ஆண்டார்முள்ளிப்பள்ளம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படித்து வரும் நிலையில டிட்டுவா புயல் காரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு கனமழை பெய்த நிலையில மழை விட்டு 5 நாட்கள் கடந்து இந்த அரசு ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியில் மழைநீர் விடையாதால் பள்ளிக்கு வரும் குழந்தைகள் தேங்கி நிற்கும் மழைநீர் நடந்து பள்ளிக்கு வருவதால் சேற்றுப்புண், கால் அரிப்பு உள்ளிட்ட உடல் உபாதைகளுக்கு உள்ளாகி வந்தனர். மேலும் ஊராட்சி நிர்வாகத்திடம் குழந்தைகளின் பெற்றோர், பள்ளி ஆசிரியர்கள் பல முறை தேங்கி நிற்கும் மழைநீரை வெளியேற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்தும் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க என கூறப்படுகிறது. இன்று பள்ளிக்கு வந்த ஆசிரியர், தலைமை ஆசிரியர்கள் தேங்கி நிற்கும் மழைநீரில் விஷ ஜந்துக்களான பாம்பு, பூரான், தேல் உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் வருவதை கண்டதால் மாணவர்களின் நலன் கருதி கொண்டு பள்ளிக்கு உள்ளூர் விடுமுறையை விடுத்துள்ளனர். இதனால் பள்ளியில் மாணவர்கள் இல்லாமல் வெற்றிலை காணப்படுகிறது. இது குறித்து பெற்றோர்கள் மற்றும் கிராம மக்கள் கூறுகையில், கடந்த 5 தினங்களாக மழை விட்ட நிலையில் மழைநீர் பள்ளி வளாகத்தில் தேங்கி நிற்பதாகவும் பலமுறை மாவட்ட நிர்வாகம், வட்டார வளர்ச்சி அலுவலர், ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பெற்றோர்கள் மற்றும் கிராம மக்கள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். எனவே பள்ளி உள்ள இடம் தாழ்வான பகுதி என்பதால் சுமார் 3 அடி உயரம் மண் அடித்து உயர்த்தினால் மட்டுமே இது போன்ற மழை காலங்களில் தண்ணீர் தேங்காது எனவும் கிராம மக்கள், பெற்றோர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.